தெய்னோசர்கள் அழிந்தன, பேரரசுகள் சரிந்தன. ஆனால் முதலை இன்னும் உயிருடன் இருக்கிறது. அது மிகவும் வேகமாக ஓடுவதாலல்ல, அது மிக ஆபத்தான உயிரினம் என்பதாலுமல்ல. அதற்கு தெரிந்த ஒன்று பொறுமை, சரியான நேரம் மற்றும் உயிர் வாழும் கலை. ஒரு முதலை நீண்ட நேரம் அசையாமல் இருக்கும், அமைதியாக, சத்தமில்லாமல் உற்று கவனித்தபடி இருக்கும். பலர் இந்த அமைதியை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முதலைக்கு தெரியும், தேவையில்லாமல் பலத்தை காட்டினால் ஆற்றல்தான் வீணாகும். அதனால்தான் அது காத்திருக்கிறது, சுற்றி நடப்பதையெல்லாம் கவனிக்கிறது, ஒவ்வொரு அசைவையும் ஆராய்கிறது. பிறகு ஒரே தாக்குதல், முழு பலத்துடன். இதில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கிறது. உங்கள் திட்டங்கள் அனைத்தையும் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லோரிடமும் அங்கீகாரம் தேட வேண்டியதுமில்லை. சில நேரங்களில் அமைதியாக உங்களை தயார்படுத்திக் கொள்வதே மிக வலிமையான செயல். முதலை இன்னொரு விஷயத்தையும் கற்றுத்தருகிறது. அது தண்ணீரிலும் வாழ்கிறது, நிலத்திலும் வாழ்கிறது. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள தெரியும். வாழ்க்கை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், உலகமும் மாறும். ஆனால் உயிர் பிழைப்பவர்கள் பலமானவர்கள் மட்டுமல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொள்ளத் தெரிந்தவர்கள். முதலையின் கண்கள் எப்போதும் மேலே இருக்கும். ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட அது விழிப்புடன் இருக்கும். அது சொல்லும் அர்த்தம், உணர்ச்சியில் அமைதியாக இரு, மனதில் விழிப்புடன் இரு. பலர் பயம் வந்தவுடன் பதற்றமடைகிறார்கள், விமர்சனம் வந்தவுடன் கோபப்படுகிறார்கள், தோல்வி வந்தவுடன் கைவிடுகிறார்கள். ஆனால் முதலை முதலில் கவனிக்கிறது. ஏனெனில் பதற்றம் முடிவெடுக்கும் திறனை அழித்துவிடும். ஆனால் பொறுமை உள்ளுணர்வை கூர்மையாக்கும். ஒரு முதலை உணவு இல்லாமலும் பல நாட்கள் உயிர் வாழும். அதற்கு சகிப்புத்தன்மை தெரியும். வாழ்க்கையில் எல்லா காலங்களும் வெற்றிக்கான காலமல்ல. சில காலங்கள் வெறும் உயிர் வாழ்வதற்கான காலங்கள். அவற்றை கடந்து சென்றால்தான் அடுத்த உயரம் கிடைக்கும். முதலை ஒருமுறை பிடித்தால் எளிதில் விடாது. அதுதான் கவனம். பலர் தோல்வியடைவதற்கான காரணம் பலவீனம் அல்ல, மிக விரைவாக கைவிடுவதுதான். வெற்றியாளர்கள் மட்டும் நீண்ட நேரம் பிடித்துக்கொண்டு போராடுவார்கள். முதலை தன் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை வளர்ச்சி சாத்தியம்தான். முதலை உயிர் பிழைப்பதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அது அகந்தையை விட உயிர் வாழ்வதற்கே முக்கியத்துவம் தருகிறது. காட்டில் அகந்தை அழிவை தரும், ஒழுக்கம் மட்டுமே உயிரை காப்பாற்றும். ஆகவே முதலையைப் போல இருங்கள். தேவைப்படும் போது மட்டும் நகருங்கள். அழுத்தத்தில் அமைதியாக இருங்கள். சரியான நேரத்திற்காக காத்திருங்கள். நிழலில் இருந்தபடி உங்களை தயார்படுத்துங்கள். குழப்பத்திலும் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். ஏனெனில் உலகம் சத்தமிடுபவர்களை கவனிக்கலாம், ஆனால் வரலாற்றை மாற்றுபவர்கள் அமைதியாக தயாராகிக் கொண்டிருப்பவர்கள்தான்.